வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கம்பெனிய பத்தி பார்க்க போறோம். எஃப்-ஃபேர்ன்னு. இந்த கம்பெனி என்னன்னா, அ இது வந்து 1980, 70ல வந்து இருந்த கம்பெனி. இது வந்து பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்லயும் அதாவது இப்போ சென்னையில இருந்துச்சு. இதில என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து நம்ம பெட்ரோமாஸ் லைட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பெட்ரோமாஸ் லைட்டுடைய மேண்டில் செய்ற கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மேண்டில் செய்றோன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர்லயோ, இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ போட்டு தருவாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, டின் பாக்ஸு. அதாவது தகரப்பெட்டியில வந்து தகரப்பெட்டி அதுக்காக தகரப்பெட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ மேண்டில்னா உங்களுக்கு என்னென்ன அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ வைதை காத்திருந்தால் படத்தில் வந்து பெட்ரோமாஸ் லைட்டு காமெடி வரும்ல, அந்த பெட்ரோமாஸ் காமெடியில் ஒரு மேண்டில் இருக்குங்களா, அந்த மேண்டில் செய்கிற கம்பெனி. இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு துணி மாதிரி இருக்கும். இதான் அந்த பெட்ரோமாஸ் லைட்டில் இதான் அந்த வெளிச்சம் தரும். இது வந்து அதில் கட்டிட்டு உள்ள கட்டியிருப்பாங்க. இது எரியிறது தான் அந்த மண்ணெண்ணெய் இங்கே காற்று சேர்ந்து இதோட சேர்த்து எரியும் போது தான் அந்த வெளிச்சம் வரும். இதான் அதில் உள்ள துணி. இது பேர் மேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டில் செய்கிற கம்பெனி தான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனி இந்த மேண்டிலை செஞ்சு இதை அதாவது அப்படியே கொடுக்காம நமக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பாக்ஸு இப்போ மாதிரி அட்டைப்பெட்டி பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் இது ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப்டியாக கொடுத்தாங்க. அதான் அந்த கம்பெனி எஃப்ஐஆர்ங்கிற கம்பெனி. இது வந்து கிட்டத்தட்ட 1920 அதாவது 1920ல் ஆரம்பிச்சது. ஆனால் 1980, 90 இருந்து கடைசியில் 2000க்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்து மூடிட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்ததுனால வந்து யாருமே பெட்ரோமாஸ் யாரும் வந்து லைக் பண்ணுறதில்ல. அதனால் வந்து எப்போவுமே அந்த கம்பெனி மூடிட்டாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பெட்ரோமாஸ் லைட்டு இப்போ எப்படி எரியுது பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.